அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமருக்கும் என்னுடைய ரிஸ்க் அதிகரிக்க வேண்டும், என்னுடைய சொத்து சுகங்கள் புகழ் என்பது அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கும். அவ்வாறு நம்முடைய ரிஸ்க் என்பது அதிகரிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் 4 காரியங்களை செய்யாமல் இருந்தால் அவனுடைய ரிஸ்க் அதிகரிக்கும், செய்தால் அவனுடைய ரிஸ்க் என்பது வாழ்வாதாரம் என்பது குறைந்துவிடும் என்பதாக இமாம் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார். அதில் முதலாவது விஷயம் நௌமு சுபஹ். சுபஹுடைய நேரத்தில் தூங்கினால் நம்முடைய ரிஸ்க் என்பது குறையும். சிலர் சுபஹ் தொழுதுவிட்டு தூங்குகிறார்கள், சிலர் தொழாமலேயே தூங்குகிறார்கள். அவ்வாறு தூங்கினால் நம்முடைய ரிஸ்க் என்பது குறைவு ஏற்படும் என்பதாக இமாம் சொல்லி காட்டுகின்றார். இரண்டாவதாக கில்லத்து ஸலா, தொழுகையை நாம் குறைக்கும் போது, ஃபர்லுடைய தொழுகை இருக்கின்றது, சுன்னத்துடைய தொழுகை இருக்கின்றது. இவ்வாறு தொழுகையை நாம் குறைக்கும் போது நம்முடைய ரிஸ்கில் குறைவு ஏற்படுகின்றது. மூன்றாவது குசூல், சோம்பேறித்தனம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும்போது அந்த ரிஸ்கில் குறைவு ஏற்படுகின்றது. நாலாவது ஹியானத், மோசடி என்ற குணம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும்போது அவனுடைய அந்த ரிஸ்கில் குறைவு ஏற்படுகின்றது என்பதாக இமாம் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அன்புமிக்கவர்களே, ரிஸ்கை அதிகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அவ்வாறு அதிகரிக்க வேண்டுமென்றால் நாம் அதிகமாக காரியங்களை செய்ய வேண்டாம். இந்த 4 விஷயத்தை நாம் செய்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹு தாலா நம்முடைய ரிஸ்கை அதிகரித்து தருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக ஆக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.